ஹலோ சுட்டீஸ். டுடே நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இவிஎஸ் புக் தான் பார்க்க போகிறோம். அலகு 2ல் செகண்ட் லெசன் என்னை சுற்றியுள்ள விலங்குகள். உற்று நோக்கி கலந்துரையாடுவோம். பார்க்கலாமா? நம்மை சுற்றியுள்ள விலங்குகள் யாவை? நம்மை சுற்றி பல வகையான விலங்குகள் உள்ளன. அவற்றுள் சில நிலத்திலும் சில நீரிலும் சில நிலம் நீர் ஆகிய இரண்டிலும் வாழ்கின்றது. இந்த பிக்சர் பாருங்கள் சுட்டீஸ். ஒரு மரம், அது பக்கத்துலேயே ஒரு குளம் இருக்குது. அதை சுற்றி நிறைய விலங்குகள் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் அதிகமான விலங்குகள் வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஆடு, மாடு, கோழி, பன்றி, நிறைய வீட்டு விலங்குகளை வளர்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பறவை இனங்களும் அதிகமாக இருக்கும். சில விலங்குகள் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் சில விலங்குகள் தண்ணிலையும் வாழும், சில விலங்குகள் நிலத்திலையும் வாழக்கூடியதாக இருக்கும். அதாவது நீர்லேயும் நிலத்திலையும் வாழக்கூடிய விலங்குகளும் இருக்குது. இதெல்லாமே நம்மளை சுற்றி இருக்கிற விலங்குகள். உங்கள் வீட்டை சுற்றி பாருங்கள். டெய்லி காலையில் பார்த்திங்கன்னா பேர்ட் சவுண்ட் கேட்கும். காலையில் ஒரு 6 மணி போல் பார்த்திங்கன்னா பேர்ட் சவுண்ட் நல்லாவே கேட்கும். ஸோ என்னென்ன விலங்குகள், என்னென்ன பறவைகள்லாம் வருது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த பிக்சரில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், தவளை, பட்டாம்பூச்சி, கோழி, அன்னம், வாத்து, மீன். இப்போ அன்னம், வாத்து, மீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் நீரில் இருக்கக்கூடிய விலங்குகள். பறவை இனங்கள் இருக்குது. ஆடு, மாடு, கோழி, நாய் எல்லாமே இருக்குது. இந்த பக்கம் அணில் இருக்குது. ஸோ நம்மை சுற்றி உள்ள இவ்வளோ விலங்குகள் நம்மளை சுற்றி இருக்குது. செய்து கற்போம். உருவ அளவின் அடிப்படையில் 1 முதல் 5 வரை எண்ணிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த விலங்குகள் பெருசோ அதுக்கு நம்ம 1 அப்படின்ற மாதிரி கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ பெருசுலேருந்து சின்ன விலங்கு வரைக்கும் நம்ம 1 2 3 போட்டு மார்க் பண்ணணும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆடு, புள்ளி வண்டு, தவளை, வண்ணத்துப்பூச்சி, கோழி 5 விலங்குகள் அண்ட் பறவை இனங்களும் கொடுத்துருக்காங்க. அது நீர் நிலத்தில் ரெண்டுமே வாழக்கூடியதும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆடு இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவிலான ஒரு உருவம் கொண்ட விலங்குன்னு சொல்லலாம். அப்போது ஆடுன்றது நம்ம 1 அப்படின்றத இங்கே மார்க் பண்ணணும். செகண்டு கோழி, தேர்டு தவளை, 4th வண்ணத்துப்பூச்சி, 5th 5வது புள்ளி வண்டு. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா தும்பி, நாய், பசு, பூனை, கிளி. உருவ அளவில் பார்த்திங்கன்னா எது ரொம்ப பெருசு? பசு தான் ரொம்ப பெருசு. அப்போ பசு அதுக்கு நேராக நம்ம 1 அப்படின்றத மார்க் பண்ணணும். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா நாய், தேர்டு பூனை, 4th கிளி, 5th ஒன் 5வது தும்பி. புள்ளிகளை இணைத்து வண்ணமிடுக. ஸோ இதில் வந்து நீங்கள் க்ரையான்ஸில் ஃபஸ்ட்டு பென்சிலில் டாட் போட்டிருக்காங்க இல்லைங்களா? ஸோ அது நீங்கள் பென்சிலில் ட்ரா பண்ணிகிட்டே வந்துட்டு க்ரையான்ஸில் இங்கே வந்து கலர் பண்ணுங்கள். விலங்குகளை அவற்றின் வழித்தடத்தில் வரைக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நிலத்தில் வாழும், நீரில் வாழும். நிலத்தில் என்ன வாழும்? நாய் தான் நிலத்தில் இருக்கும். மீன் எங்கே இருக்கும்? நீரில் இருக்கும். ஸோ அப்போ நம்ம இந்த பிக்சரை மாற்றி வரையணும். ஓகேங்களா? அப்போது நாய் வந்து நிலத்தில் வாழ்கிற மாதிரியும் மீன் வந்து நீரில் வாழ்கிற மாதிரியும் நம்ம இந்த இடத்துல வரையணும். உங்கள் அம்மா அப்பா ஹெல்ப்போடு இங்கே வரைங்க. செய்து கற்போம். கால்களின் எண்ணிக்கையை எண்ணி எழுதுக. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பூச்சி இனங்கள், பறவை இனங்கள், வீட்டு விலங்குகள் இருக்காங்க. ஸோ இதோட கால்கள் எத்தனை கால்கள் இருக்குது அப்படின்றத நம்ம கவுண்ட் பண்ணி எழுதணும். இப்போ நாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா 4 கால்கள் இருக்கும். ஸோ 4. குருவிக்கு 2 கால்கள் இருக்கும். பூச்சிக்கு 6 கால்கள் இருக்குது. ஆட்டுக்குட்டிக்கு 4 கால்கள் இருக்குது. கோழிக்கு 2 கால்கள் மட்டும்தான் இருக்குது. வகைப்படுத்தி வரைக. நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ட்ரா பண்ணுங்கள். ஸோ இதில் 4 பிக்சரில் எது பறக்கும்? பட்டர்ஃப்ளையும் பறக்கும். இப்போ பறவை இனங்களில் வந்து பார்த்திங்கன்னா இது நடக்கும், பறக்கும். இப்போ வாத்து வந்து பார்த்திங்கன்னா நடக்கும், பறக்கும், நீந்தும், 3மே செய்யும். இப்போ
இப்போ நெக்ஸ்ட்டு பூனையை வரைக. இங்கே பூனை வர்றதுக்கான அவங்களே வந்து பார்த்திங்கன்னா 6 மாதிரி கொடுத்துட்டு சைடில் ஒரு ஸ்டாண்டிங் லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு அழகான பூனை இங்கே வரையலாம். அனைத்து விலங்குகளின் பாதச்சுவடுகளும் ஒரே மாதிரியாக உள்ளனவா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட கால் தடை எப்படி இருக்குது, வேறு மாதிரி இருக்குது. நாயோட கால் தடை வேறு மாதிரி இருக்குது. வாத்தோட கால் தடை வேறு மாதிரி இருக்குது. பறவையோடது இல்லை. ஏன்னா மாடோட கால் தடை கொஞ்சம் பெருசாக இருக்கும் இல்லைங்களா. நாயோடது அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். காகத்தோட 2 கால், அதனால் அதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு விலங்குகளோடதும் வேறு வேறு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா எங்களோட கால் தடம் அதுக்கான விலங்குகளை கொடுத்துருக்காங்க. நாய், காகம், வாத்து, மாடு வரையலாமா, மேட்ச் பண்ணலாமா. நம்மளோடது இப்படி இருக்கும், நாயோடது இப்படி இருக்கும், காகத்தோடது இப்படி இருக்கும். நம்ம காகம் வந்து டெய்லி பார்த்துருக்கோம் அதோட கால் தடை எப்படி இருக்கும் அப்படின்றது. உற்று நோக்கி கலந்துரையாடுவோம். விலங்குகள் எவ்வகையான வாழிடங்களை பெற்றுள்ளன? கூடு, தொழுவம், வலை, கூண்டு, எறும்பு வலை. விலங்குகள் வெவ்வேறு விதமான வாழிடங்களில் வாழ்கின்றன. நம்ம மரத்துலலாம் பார்த்துருப்போம், நிறைய பறவைகள் வந்து கூடு கட்டியிருக்கும். அதே போல் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு வீடுகள் அதிகமாக இருக்கிற கிராமப்புறங்களில் ஓட்டு வீடுகள் அதிகமாக இருக்கும். இந்த ஓட்டு வீடுகளில் மேலே வந்து பார்த்திங்கன்னா வலை பின்னி அங்கே வந்து பார்த்திங்கன்னா சில விலங்குகள் வாழக்கூடியதாக இருக்கும். சிலது தொழுவத்தில், நம்ம மாடு, ஆடுலாம் வந்து பார்த்திங்கன்னா தொழுவத்தில் இருக்கும். சில விலங்குகள் வந்து கூண்டுக்குள்ளே இருக்கும். கூண்டுக்குள்ளே என்ன விலங்குகள் இருக்கும்? கோழிகள் வந்து பார்த்திங்கன்னா கூண்டுக்குள்ளே தான் அதிகமாக இருக்கும். என் வீட்டிற்கு செல்ல உதவுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான பிக்சர் கொடுத்துருக்காங்க. இது இதெல்லாம் அதோட வீடியோ அப்படின்றத நம்ம பார்க்கலாமா. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மாடு எங்கே இருக்கும்? தொழுவத்தில் இருக்கும். நம்ம இங்கே ஜாயின் பண்ணுறோம். குருவி எங்கே இருக்கும்? மரத்தில் கூடு கட்டியிருக்கோம். எறும்பு புத்தில் இருக்கும். எறும்பு புத்து இருக்கா பாருங்கள், இதோ இருக்குது பாருங்கள் எறும்பு புத்து. கோழி கூண்டில் இருக்கும். மீன் தண்ணியில் இருக்கும். ஸோ இதே மாதிரி புள்ளி வண்டை வரைந்து வண்ணமிடுக. இங்கே எப்படி பிக்சர் கொடுத்துருக்காங்களோ அது மேலே நீங்கள் ட்ரேஸ் பண்ணிட்டே வந்தீங்கனாலும் நீங்கள் ஈஸியாக வர்றதுக்கான ப்ராக்டிஸ் எடுத்துக்கலாம். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டு இதில் எப்படி பண்ணியிருக்காங்களோ உங்கள் அம்மா அப்பா ஹெல்ப்போடு இங்கே வந்து ட்ரை பண்ணலாம். இளம் உயிரிகளும் உணவுகளும் உற்று நோக்கி கலந்துரையாடுவோம். அம்மா எங்கே இருக்கீங்க, எனக்கு பசிக்குது. ஒரு கோழி குஞ்சு கேட்குது, அம்மா எங்கே இருக்கீங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்ட்டு. உடனே மாடு என்ன சொல்லுது? கோழி குஞ்சே கவலைப்படாதே, கொஞ்சம் புல் சாப்பிடு. கோழி குஞ்சு எங்கேயாச்சும் புல் சாப்பிடுமா? சாப்பிடாது இல்லையா. உடனே கோழி குஞ்சு என்ன சொல்லுது? வேண்டாம் நன்றி. ஆடு கேட்குது, ஆட்டுக்குட்டி, கோழி குஞ்சே இலையே கொஞ்சம் சாப்பிடு. வேண்டாம் நன்றி. ஆட்டுக்குட்டி என்ன கேட்குது? எல்லாம் கொஞ்சம் சாப்பிட்றியா அப்படின்னு கேட்குது. எல்லாம் சாப்பிடுமா? சாப்பிடாது. நெக்ஸ்ட்டு வாத்து கேட்குது, கோழி குஞ்சே கொஞ்சம் மீனை சாப்பிடு. வேண்டாம் நன்றி. உடனே ஒரு பூனை கேட்குது, கோழி குஞ்சே கொஞ்சம் பாலை குடி. வேண்டாம் நன்றி. கடைசியாக நாய்க்குட்டி கேட்குது, கோழி குஞ்சே கொஞ்சம் எலும்பை கடி. கோழி குஞ்சு எலும்பு சாப்பிடுமா? சாப்பிடாது. வேண்டாம் நன்றி. ஓ அம்மா, இங்கே தான் இருக்கீங்களா? என் செல்லமே, நீ எங்கே சென்றாய்? வா, கொஞ்சம் தானியங்களை சாப்பிடு. இப்போ கோழி குஞ்சு என்ன சாப்பிடும்? தானியங்களை தான் விரும்பி சாப்பிடும். அதோட கோழி குஞ்சு வந்து தன்னோட அம்மாவை தேடிட்டு இருக்கு. அதுக்கு வந்து பசு ஹெல்ப் வந்து உடனே வந்து ஆட்டுக்குட்டி உதவி பண்ணுது. நீ சாப்பிட்றியான்னு கேட்குது. வாத்து கேட்குது, பூனை கேட்குது, கடைசியாக நாய் கேட்குறாங்க, நீங்கள் சாப்பிட்றீங்களா, எலும்பு துண்டை சாப்பிட்றீங்களான்ட்டு. உடனே என்ன சொல்லுது? அவங்க அம்மாவை பார்த்துட்டு, ஐயோ எங்கள் அம்மா இங்கே தான் இருக்காங்களா அப்படின்னு கேட்குது. அம்மா வந்து கடைசியாக என்ன கொடுக்குறாங்க? தானியங்களை கோழி குஞ்சுக்கு கொடுக்குறாங்க.
உற்று நோக்கி கலந்துரையாடுவோம். இந்த பிக்சரில் என்ன தெரியுது பாருங்க. பசு வந்து கன்னுக்குட்டியோடு இருக்கு. குருவி வந்து அதோட குஞ்சுகளுக்கு உணவளிக்குது. கோழி வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட குஞ்சுகளை தன்னோட ரெக்க மூலமாக பாதுகாக்குது. நாய்க்குட்டி தன்னோட குட்டிகளுக்கு பால் கொடுக்குது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, 5 அறிவு ஜீவன்களும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய குழந்தைங்களை ரொம்ப பாதுகாப்பாக வச்சிட்ருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த பிக்சர் பார்க்கும்போது நம்ம அம்மா எப்படி நம்மளை நல்லா பார்த்துப்பாங்களோ, அரவணைச்சு நமக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கொடுப்பாங்களோ, அதே போல் தான் பறவை இனங்களும் சரி, விலங்குகளும் சரி, தன்னோட குட்டி குஞ்சுகளை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக பராமரிக்குது அப்படின்றத காமிக்கிறாங்க. இங்கே 4 பிக்சர் கொடுத்துருக்காங்க. அதோட குட்டிகள் கொடுத்துருக்காங்க. நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம கலர் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு ஜாயின் மட்டும் பண்ணுறேன். கலரிங் வந்து நீங்கள் க்ரையான்ஸ்லாம் பண்ணுங்கள், சரிங்களா? வாத்து குஞ்சு, பசுக்கன்று, பூனைக்குட்டி, நாய்க்குட்டி. ஓகேவா? விலங்குகளுக்குரிய உணவினை வரைக. நாய் என்ன சாப்பிடும்? எலும்பு துண்டு. அப்போ இந்த இடத்துல நீங்கள் எலும்பு துண்டை வரையணும், சரிங்களா? மாடு வந்து புல் சாப்பிடும், இந்த இடத்துல புல் வரையணும். பூனை வந்து பால் குடிக்கும், இங்கே வந்து பால் வரையணும். கோழி வந்து தானியங்களை சாப்பிடும், இங்கே தானியங்களை வரையணும். விலங்குகளை பாதுகாத்தல். உற்று நோக்கி கலந்துரையாடுவோம். விலங்குகளை துன்புறுத்தாமல் அவற்றை பாதுகாப்போம். இங்கே வந்து பிக்சரில் பார்த்தீங்கன்னா எல்லா விலங்குகளும் விளையாடிட்டு இருக்காங்க. இந்த பூனைக்குட்டிக்கு அடிபட்டிருக்கு. ஸோ நம்ம எங்கன்னா அடிப்பட்ட நாயோ பூனையோ பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணணும்? அதுக்காக உதவி பண்ணணும், சரிங்களா? ஸோ இந்த பிக்சரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறுவன் வந்து பூனை அடிபட்டுறத பார்க்குறான். அவனை எடுத்துகிட்டு போய் அவங்க அம்மா கூட போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அதுக்கு கட்டி விடுறாங்க. செய்து கற்போம். சரியான செயலுக்கு ஸ்மைல், தவறான செயலுக்கு சேட் பிக்சரே வரைக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாயோ பூனையோ பறவைகளோ இருக்கும்போது நம்ம அதை துன்புறுத்தக்கூடாது. ஸோ இந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா கல்லை தூக்கி அடிக்கிறான். ரொம்ப தவறான செயல், ஓகேங்களா? இப்போ எது சரியான செயலாக? இந்த பாப்பா வந்து பேர்ட்ஸுக்கெலாம் வந்து தானியங்களை கொடுக்குறாங்க. நான் இங்கே டிக் பண்ணுறேன், நீங்கள் வந்து ஸ்மைலி பட்டனை நீங்கள் வந்து இங்கே ட்ரா பண்ணணும், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறுவன் என்ன பண்ணுறாரு? முயல் குட்டிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சி விடுறாரு. அதோட முயல் குட்டி பார்த்துருக்கீங்களா? நல்லா மொசன்னு இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அதை தடவி விடுறாரு. ஆனால் இந்த பையன் நாய்க்குட்டியோட வாழை வந்து முறுக்குறாங்க. இது ரொம்ப தவறான செயல். வண்ணம் திட்டி மகிழ்க. இங்கே வந்து மரம் இருக்குது, 2 சுட்டீஸ் இருக்காங்க, பறவைகள் இருக்குது, அணில் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் க்ரையான்ஸில் அழகாக இங்கே வந்து கலர் பண்ணணும், சரிங்களா? நான் யார்? கண்டுபிடித்து டிக் குறியிடுக. நான் பறப்பேன். இங்கே பூனைக்குட்டி இருக்குது, பறவை இருக்குது. 2த்தில் எது பறக்கும்? குருவி தான் பறக்கும். என்னால் நடக்கவும் பறக்கவும் முடியும். பல்லி இருக்குது, கோழி இருக்குது, எது சேவல் இருக்குது, எது பறக்கும்? பல்லி வந்து செவுத்தில் மட்டும்தான் இருக்கும், அதால் பறக்க முடியாது, நடக்கவும் முடியாது. செவுத்தில் வந்து இது வந்து ஊர்வனை, இதனால் நடக்க முடியாது, பறக்கவும் முடியாது. இப்போ நெக்ஸ்ட்டு உரிய வாழிடத்தை வட்டமிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ மீன் எங்கே இருக்கும்? தண்ணியில் இருக்குமா, இல்லைன்னா கூட்டில் இருக்குமா, தொழுவத்தில் இருக்குமா? தண்ணியில் தான் இருக்கும். குருவி எங்கே இருக்கும்? கூட்டில் இருக்கும். நான் யார்? கண்டுபிடித்து டிக் செய்க அப்படின்னு குறியிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் தானியங்களை சாப்பிடுவேன். இந்த 2 பிக்சர், ஒன்று வந்து கோழி, இன்னொன்று வந்து நாய் இருக்குது. 2த்தில் எது தானியங்களை விரும்பி சாப்பிடும்?
கோழி தான். ஏன்னா நாய் என்ன சாப்பிடும்? எலும்பு துண்டை தான் சாப்பிடும். நான் புல்லை சாப்பிடுவேன். பூனைக்குட்டி புல் சாப்பிடுமா? சாப்பிடாது. என்ன சாப்பிடும்? பால் தான் குடிக்கும். அப்போது எது புல்லை சாப்பிடும்? ஆட்டுக்குட்டி. இளம் உயிரிகளை அவற்றின் தாயுடன் இணைக்க. அதோட குட்டியோட நம்ம ஜாயின் பண்ணலாம். பூனைக்குட்டி, வாத்து, நாய்க்குட்டி. சரியான விடைக்கு டிக் செய்க. எறும்பு எங்கே வாழ்கிறது? எங்கே வாழும் எறும்பு? எறும்பு புற்றுல. எறும்பு என்ன சாப்பிடும்? வெல்லம். காஞ்ச மிளகாய் எறும்பு சாப்பிடாது, வெல்லம் தான் சாப்பிடும். நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சக்கரை டப்பா இருக்கும், அதில் போய் பாருங்கள் எறும்பு நிறைய இருக்கும். நான் கற்றவை. என்னை சுற்றியுள்ள விலங்குகளின் பெயர்களை கூறுவேன். டெய்லி பார்ப்பீங்க இல்லையா, நாய், பூனை, பறவைகள் நிறைய இடம் பார்ப்பீங்க. ஸோ அதனால உங்களுக்கு பார்த்தா அது என்னன்றது உங்களால் சொல்ல முடியும் இல்லையா? கண்டிப்பாக சொல்ல முடியும். அதனால் அதை டிக் பண்ணுறேன். நான் விலங்குகளை பாதுகாப்பேன். ஸோ இந்த 2 விஷயம் நான் டிக் பண்ணியிருக்கேன். நானே செய்வேன். சூரிய ஒளியில் உலரும் பொருள்களுக்கு டிக் செய்க. ஃபஸ்ட்டு என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பானைகள். பானை செஞ்சு வெயிலில் தான் வைப்பாங்க. ஏன்னா அப்போ தான் அது காஞ்சி ரொம்ப திக்காகும். அதனால் உடையாமல் இருக்குன்றதுனால ஈரப்பானைகளை காய வைக்கிறதுக்காக, உலர வைக்கிறதுக்காக வெயிலில் வைப்பாங்க. ஸோ இது நம்ம டிக் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு மிளகாய். தேர்ட் ஒன்று துணிகள். அம்மா துணி டெய்லி போய் மொட்டை மாடியில் காய போடுவாங்க இல்லைங்களா, உலர வைப்பாங்க. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எது வந்து காய வைக்க மாட்டாங்கன்னா பட்டம். விலங்குகளை அவற்றின் வாழிடங்களோடு கோடிட்டு இணைக்க. நிலம். ஓகேங்களா? அப்போ நிலம் அப்படின்ற இடத்துல நான் வந்து மாடை இணைச்சிருக்கேன், ஆடை இணைச்சிருக்கேன். நீருன்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மீன், வாத்து 2மே இணைச்சிருக்கேன். நீரை சரியாக பயன்படுத்தும் செயல்களுக்கு டிக் செய்க. நீரை வீணாக்கும் செயல்களுக்கு, இப்போ நீரை நம்ம கரெக்டாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதுக்கு டிக் பண்ணணும், இல்லைனா நம்ம ராங் ஆன்சர் குறிப்பிடணும். சரிங்களா? ஸோ இந்த பாப்பா ப்ரஷ் பண்ணும்போது நல்லா ஓவர் ஃப்ளோவில் தண்ணி திருப்புறாங்க. இது ரொம்ப தவறான செயல். அதனால நம்ம அன்டிக் பண்ணுறோம், தவறுன்றதை மென்ஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பையன் வந்து குளிக்கும் போது தண்ணியை ஃபுல் டாப்பில் திருப்பி விட்டுட்டு குளிக்கிறான். தண்ணியெல்லாம் பாதி வேஸ்ட்டாக போகுது. இதுவும் ரொம்ப தவறான செயல். பக்கெட்டில் மொண்டு அம்மா வந்து துணி அலசுகிறாங்க. இது சரியான செயல். சைக்கிளை கழுவுறதுக்கு பக்கெட்டில் மொண்டு வாஷ் பண்ணுறாங்க. ஸோ 2 டிக் பண்ணியிருக்கேன். காற்றில் பறக்கக்கூடியவற்றுக்கு வண்ணமிடுக. இதெல்லாம் காற்றுல பறக்கும். கேஸ் பலூன், பட்டம். இது 2மே காற்றுல பறக்கும். இந்த 2த்துக்கு நீங்கள் க்ரையான்ஸில் கலர் பண்ணுங்கள். ஓகே சுட்டீஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.